வந்தே பரபிரம்ம சிதாத்மஹம்ச துவந்தே குரும் சாந்தமுமே சமீசம் வந்தே சிவானந்த குரு பிரவீரம் வந்தே சதா ஞானவி வந்தனீயோ அனந்த சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சௌந்தரி, நீங்க பேசலாங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகத்தோட பேரு நடவடிக்கை கிரமங்கள். பொதுவா பார்த்தோம்னா இந்த நடவடிக்கை கிரமங்கள்னா என்ன அப்படின்னா, உலகத்துல நிறைய பூஜைகள், விரதங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது அதுக்கு ஒரு சில விதிமுறைகளை வச்சிருப்பாங்க, ஒழுக்க நெறிகளை வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி நாம இந்த சித்த வித்தைய பெற்று பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இத ஃபாலோ பண்றதுக்காக சாமி இந்த நடவடிக்கை கிரமங்கள் அப்படின்ற இந்த புத்தகத்தை 30 சட்டங்களா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ இத ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நமக்கு இந்த வித்தை கைகூடும் அப்படின்றதுக்காக இத கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன பண்றாரு, இந்த நடவடிக்கை கிரமங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரிவிக்கிறதுக்காக ஒரு மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்லுவாரு, நான் கூட நிறைய உப்பை கொண்டு வந்தேன், உப்பு வாங்கினாங்க எல்லாரும், ஆனா கூட யாரும் வாங்கல அப்படின்னு சொல்றாரு. இந்த உப்புன்றதுதான் சித்த வித்தை. இது என்ன பண்றோம், நம்ம எல்லாருமே இந்த சித்த வித்தைய வாங்கிக்கிறோம். ஆனா அந்த கூடைன்னு சொல்லப்படுற அந்த உப்பை பத்திரப்படுத்தி வைக்கிற அந்த பாத்திரம், அந்த கூடைய யாரும் வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம யாரும் நடவடிக்கை கிரமத்தை ஒழுங்கா படிக்கிறது இல்ல, அதை ஃபாலோ பண்றது இல்ல. உப்பை மட்டும் வாங்கிக்கிட்டா அது என்ன பண்ணும், கொஞ்ச நாள்ல அது பாதுகாப்பு இல்லாம கெட்டு நசிஞ்சு போயிரும். சோ அது உப்பே இல்லாம போயிரும். அதே மாதிரி நாம சித்த வித்தைய வாங்கியிருக்கிறோம். சோ இது ஒரு பாதுகாப்புக்குள்ள வரணும், இது என்றென்றைக்கு இதுக்குள்ள நம்ம நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா இந்த நடவடிக்கை கிரமங்கள், இந்த சட்டங்களை நாம ஃபாலோ பண்ணக்குள்ளதான் நாம அதுக்குள்ளவே இருப்போம். இல்லைன்னா நம்ம வழி மாறி தடம் மாறி வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனாலதான் சாமி அத சொல்றாரு, உப்பை மட்டும் வாங்கினா பத்தாது, அதை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு கூடையும் சேர்த்துதான் வாங்கணும். ஆனா யாரும் இதை வாங்க விருப்பப்படுறது இல்ல, யாரும் வாங்கறது இல்ல அப்படின்னு சாமி சொல்லியிருப்பாரு. சோ அப்ப நாம இந்த சித்த வித்தைய பெற்று நல்லபடியா பயிற்சி பண்ணணும். அதாவது மனசு ஒருநிலைப்பட்டு வெளியில போய் டிவியேட் ஆகாம வழி மாறி போகாம இருக்கிறதுக்கு நாம இந்த நடவடிக்கை கிரமங்களை மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இத ஃபாலோ பண்ணிடணும். ஒரு சிலரால இத ஒரு சில சட்டங்களை மட்டும் ஒரு சிலருக்கு ஃபாலோ பண்ண முடியாது. சோ அதுக்கு சாமியே எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறாரு. மத்த எல்லா சட்டங்களையும் நாம எல்லாரும் கடைபிடிக்கணும். சோ அப்பதான் நாம இந்த பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகம் எதுக்காக அப்படின்னா, ஆன்ம ஞானம் அடைய விரும்புறாங்க இல்லையா அவங்களுக்காகவும், இந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழ்றாங்க இல்லையா அவங்களுக்காகவும், மெய்ஞான தேடுதல் இருக்கு இல்லையா, சோ அவங்களுக்கும் இந்த புத்தகம் ஒரு வரப்பிரசாதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த இந்த சித்த விதைன்றது என்னன்னா காலத்தால அழிஞ்சு போயிடுச்சு. சோ அந்த மறைஞ்சு போன ஒன்றை ஞானபிதா என்ன பண்ணிருக்காரு, நமக்காக அவர் கண்டுபிடிச்சி பகிரந்த பிரயோஜனை பண்ணி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இதுக்குண்டான நன்மையை அடையணும் அப்படின்றதுக்காக நமக்கு அந்த வித்தைய காமிச்சு கொடுத்திருக்கிறாரு. சோ அந்த காமிச்சு கொடுத்த வித்தையை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணுன்றதுக்காகவும் இந்த புத்தகத்தையும் எழுதி இதை ஃபாலோ பண்றதுக்கும் நமக்கு இந்த ஒழுக்க நெறிக்குள்ள நம்மள கொண்டு வராரு. சோ இந்த புக்கை நாம படிச்சு இதுல இருக்க இந்த சட்ட திட்டங்களை ஃபாலோ பண்ணும்பொழுது ஞானபிதாவோட அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லி இதோட பொது தலைவர் விஸ்வம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வித்தை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் இந்த வித்தை யாரு பெற்றிருக்கிறாங்களோ அவங்க காமிச்சு கொடுக்கலாம். எதன் பேர்ல காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னா சத்திய வாசகத்தின் பேர்ல காமிச்சு கொடுக்கலாம். என்னது அந்த சத்திய வார்த்தை, சத்திய வாசகம் அப்படின்னா இந்த நடவடிக்கை கிரமங்கள்ல 2, 3 அதாவது இந்த போதை வஸ்துக்கள் பயன்படுத்தக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. சோ இந்த விஷயங்கள்ல யார் ஒருத்தவங்க நான் விட்டுடுறேன், காணிக்கையா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வித்தைய தேவைப்படுறவங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம். அப்படி இந்த வித்தைய காமிச்சு கொடுக்கறதுக்கு யாரும் காணிக்கை வாங்கக்கூடாது. ஏன்னா இது ஜீவரக்ஷை செய்யக்கூடிய இதுக்கான ஒரு உபதேசம். சோ அதுக்காக இதை சொல்லி கொடுக்கறதுக்காக ஜீவனை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நாம காணிக்கையோ வேற பிரதிபலன்களையோ பெறக்கூடாது. சோ அதே மாதிரி இத வாங்குறவங்களும் என்ன பண்ணணும், அவங்க பெரியவங்க இது சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்கள நம்ம குரு அப்படின்னு நினைச்சுலாம் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நம்ம பிரதிபலனோ காணிக்கையோ செலுத்தக்கூடாது. அப்படியே நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னீங்கன்னா ஒரு வேளை 2 வேளை அவங்களுக்கு நம்ம சாப்பாடு உணவு தரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லி கொடுத்தவங்க நமக்கு அந்த வித்தையை காமிச்சு கொடுக்கறவங்களுக்கு துணிமணிகள் இல்லாம இருந்தாங்கன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். சோ இததான் செய்யணுமோ அவசரம், வேற எந்த பிரதிபலன்களையும் இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த வித்தையை காமிச்சு கொடுக்கறவங்க நான் தான் உனக்கு வித்தையை காமிச்சு கொடுத்தேன், நீ எனக்கு கீழே, நீ எனக்கு இதெல்லாம் செய்யணும், எனக்கு நீ சேவை செய்யணும், அந்த மாதிரி அடிமை எல்லாம் படுத்தி வைக்க கூடாது. அப்படி வச்சா அவங்க அந்த காரண குருவான மனசுக்கு துரோகம் பண்றவங்க, சோ அதுக்கு எகெயின்ஸ்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்புறம் இந்த சித்த வித்தை சங்கம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க, அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சாமி ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன பண்ணிருக்கிறாரு, சித்த வித்தை சங்கம்லாம் கிடையாது, சித்த வித்தை அபியாச ஆலயம் அப்படின்னு தான் சொல்லி அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் மாத்தி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த நடவடிக்கை கிரமம் இருக்கு இல்லையா, சோ இந்த புத்தகம் 1936 நடப்புல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1946 சில சட்டங்கள் திருத்துறாரு சாமி. சோ அப்பயும் ஒரு தடவை இந்த புத்தகம் வெளிவருது. அதுக்கப்புறம் 1948 to 60 மேலும் சில வாக்கியங்களை இதுல சேர்க்கிறாரு, பாடங்களை சேர்க்கிறாரு. சோ அதனால 3வது பதிப்பமாகவும் சோ அந்த டைம்ல வெளியில வருது. அதுக்கப்புறம் சாமி கட்டளைன்னு ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த சக்திய அதோகதியா வெளியில போக விடாம உள்ளுக்குள்ளே நிலை நிறுத்தி அந்த ஈஸ்வரனோட மேலும் கீழும் நடத்தி ஈஸ்வரனோட போய் சேர்ந்து அந்த பிரம்மரந்திரத்தில் தன்னில் தாளே லைக்க செய்யறதுக்குண்டான வித்தை தான் இது, அதுதான் சித்த வித்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு சட்டங்களா சாமி சொல்றாரு என்னென்னத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது வாழ்க்கையில நமக்கு நம்ம வித்தைய பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, சோ இதுக்கு எந்த பாதிப்பும் வராத அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அது மட்டும் இல்லாம இப்ப சுப்பிரமணிய அண்ணா ஒரு சாங் பாடினாங்க இல்லையா, அது ஆக்சுவலா அது குரு வந்தனம், அது குருவை மதிக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. சோ அதுக்கு என்ன இதுல அர்த்தம் போட்டிருக்காங்கன்னா பரமனும் ஞான சுரூபனுமான பிரம்மத்தை யாம் வணங்குவதும், சாந்தனும் உமாநாதனும் ஈசனுமான சத்குருவை யான் வணங்குவதும், பரமகுருவான சிவானந்தனை யாம் வணங்குவதும், வணக்கத்திற்குரிய மற்ற அனைவரையும் யாம் வணங்குவதும். சோ இதுதான் அந்த அண்ணா பாடுற அந்த பாட்டுக்குண்டான பொருள் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்துல போட்டிருக்கிறாங்க. சோ இப்ப நடவடிக்கை கிரமங்கள் பார்ப்போம். நடவடிக்கை கிரமம் 1, சித்த வித்தியார்த்திகள் ஜாதி மதம் இந்த வேறுபாடு எல்லாம் பார்க்காம
ஸ்தானம் மானம் பார்க்காம, அதாவது நீங்க பெரியவங்க, சின்னவங்க, கீழானவங்க, மேலானவங்க, இவங்களுக்கு அந்தஸ்து இருக்கு, இவங்க ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க, இவங்க ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க. சோ அதெல்லாம் பார்க்காம ஏகோதர சகோதரத்துவத்தில், ஏகோதரனா ஏகம்னா ஒண்ணு இல்லையா, ஏகோ உதிரம் அப்படின்னா ரத்தம், அதாவது ஒரே தாய் வயித்துல பிறந்தா அண்ணன் தம்பிங்களா எப்படி இருப்பாங்க, சோ அதே மாதிரி ஏகோதர சகோதரத்துவத்தில் சகல சர்வ ஜனங்களுடன் ஐக்கியமாக நடக்க வேணும். அதாவது இங்க இருக்கிற எல்லாரையுமே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கூட பிறந்தவங்க, நம்மளோட ரத்தத்துல பிறந்தவங்க, நமக்கு கூட பிறந்தவங்க இல்லையா, அவங்களை எப்படி பார்ப்போமோ அதே மாதிரிதான் பார்க்கணும். எந்த ஒரு வித்தியாசமும் ஜாதியோ மதமோ ஸ்தானமோ மானமோ இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது சட்டம், போதை பொருட்கள் பயன்படுத்துறாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது. என்னென்ன போதை வஸ்துக்கள் இந்த உலகத்துல இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அபின், கஞ்சா, கள், சாராயம், இத பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சோ இது பயன்படுத்துறது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, மூளை மங்கி போயிடுது, புத்தி ஆலோசிக்கிற சக்திய இழந்துருது. சோ மனம் அங்க ஒர்க் ஆகாத, தலைக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. சோ அங்க புத்தி வேலை செய்யாத, ஆலோசிக்கிற சக்தி கிடையாது இதெல்லாம் பயன்படுத்துறதால. இது எப்படின்னு கேட்டா, ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்கு ஒரு பாத்திரத்துல ஏத்தி மூடி வச்சுட்டா அதோட ஒளி பிரகாசம் வெளியில பரவாது இல்லையா, அதே மாதிரி இந்த அபின், கஞ்சா, சாராயம், கல்லு இதெல்லாம் பயன்படுத்துறவங்களுக்கு அதே மாதிரி மனம் வேலை செய்யாது, அடங்கி போயிரும். அவங்களோட ஆலோசிக்கிற சக்தி இல்லாம ஒரு மாதிரி புத்தி கெட்டு போன நிலைமைக்கு போயிருவாங்க. சோ இது மூலயமா உடல்நிலை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பீடி, சுருட்டு, சிகரெட்டு இதெல்லாம் குடிக்கிறாங்க இல்லையா, சோ இதாலையும் உடம்பு பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீடி சிகரெட்டு அதெல்லாம் போட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடம்ப ஜடத்தை பழுப்பிக்கின்ற வேலை செய்யறது அப்படின்னு சொல்றாரு சாமி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வாழைத்தாறு இருக்கு இல்லையா, காயா எடுத்துட்டு ஒரு குழி நோண்டி ஒரு பானையில கொஞ்சம் நெருப்பு கங்கெல்லாம் போட்டு அதுல சருகு, இந்த வரட்டின்னு சொல்லுவாங்க, காய்ந்த சாணம் இதெல்லாம் போட்டு அதை வீசி விடுவாங்க. வீசி விட்டா அதுல இருந்து அந்த புகை உண்டாகும். புகை உண்டானதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த சட்டியை எடுத்துட்டு போயிட்டு அந்த குழிக்குள்ளேயே வச்சிருவாங்க. அந்த வாழைத்தார் வச்சிருக்கிறாங்களே காய், அதுக்குள்ள வச்சு ஒரு பலகையை போட்டு மேல மண்ணெல்லாம் போட்டு மூடி வச்சிருவாங்க. சோ 2-3 நாள் கழிச்சு அந்த பலகையெல்லாம் எடுத்துட்டு உள்ள போய் பார்த்தோம்னா, நம்ம வச்சோம் இல்லையா வாழைத்தார் காயா வச்சோம் இல்லையா, அது பழுத்து போயிரும். அது எவ்வளவு பிஞ்சா வச்சிருந்தாலும் முத்தனதா வச்சாலும் அது பழுக்க வச்சிரும். சோ இதே மாதிரிதான் இந்த பீடி, சுருட்டு, சிகரெட்டு இதெல்லாம் குடிக்கிறது நம்ம ஜடத்தை பழுக்க வைக்குது. அதாவது எவ்வளவு சின்ன பசங்களா இருந்தா கூட சீக்கிரமா அவங்களுக்கு அந்த முதுமையை அட்டன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த காயே ஒரு பிஞ்சு காயே பழமாகக்குள்ள இந்த ஜடமும் அப்படிதான் கெட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த பீடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை குடிக்குவாங்க இல்லையா, அந்த குடிச்சு அந்த புகைய ஒரு வெள்ளை துணியில விட்டாங்கன்னா, காஞ்சு போன வெள்ளை துணியில விட்டாங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. அதுவே ஒரு துணியை நனைச்சிட்டு ஈரத்துல அதை புழிஞ்சிட்டு அதுல அந்த சிகரெட் புகைய விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மஞ்சள் சாம்பல் கலந்த நிறத்துல அந்த துணி மாறிடும். சோ இதே மாதிரிதான் நாம இந்த பீடி, சிகரெட்டு, சுருட்டு இதெல்லாம் குடிக்கும்போது நம்ம லங்ஸுக்குள்ள சுக்கிலம், ரத்தம், வாயு இது 3 அங்க கலந்து உடம்பு ஃபுல்லா வியாபிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஈரம் இருக்கும், அந்த ஈரத்துல இந்த புகை போய் படிஞ்சதுன்னா அந்த துணியிலான மாதிரி ஒரு கரை ஏற்படும். சோ அது மூலயமா அங்க புழுக்கள் உருவாகும், உருவாகி அந்த லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். சோ இதனாலதான் இந்த காச நோயெல்லாம் ஏற்படுது. அந்த காச நோயெல்லாம் ரொம்ப முத்தி போயிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த புழுக்கள் அந்த லங்ஸ குத்தி கிழிச்சிருக்கு, சோ அதனால இவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ பீடி, சுருட்டு, சிகரெட்டு இதெல்லாம் குடிச்சா நம்ம லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது.
அது மட்டும் இல்ல, இந்த பொடின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. மூக்கு பொடி. சின்ன வயசுல எல்லாம் பார்த்தா அந்த தாத்தா பாட்டிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டப்பா வச்சிருப்பாங்க. அதுல மூக்கு பொடி வச்சிருப்பாங்க. அத எடுத்து எடுத்து ஒரு மூக்கு அடைச்சுக்கிட்டு ஒரு மூக்கு வழியா உரியுவாங்க. புரியும் போது என்னன்னா, அது நம்ம தலையில போய் மண்டை ஓட்டுல போய் அடிக்கிறதா சொல்றாங்க. சோ அது எப்படி போகும்னா, நம்ம மூக்கு துவாரத்தோட மேல போற அந்த 2 ஹோல்ஸும், அண்ணாக்கு வழியா போறக்கூடிய 2 ஹோல்ஸும், அது வழியாவும் அது போறதால, அது நேரா மண்டைக்கு போயி, அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பொடி போடுறது எந்த மாதிரி ஒரு விஷயம்னா, இப்ப நம்ம ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ்குள்ள முள்வேலி போட்டாச்சு. போட்டாச்சுன்னா, எப்படி அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்? இல்ல நான் போயே ஆகணும் அப்படின்னு, அந்த முள்வேலி வழியா நடந்து போனா என்ன ஆகும்? உடம்பெல்லாம் ரத்த கலரி ஆயிரும். சோ அதே மாதிரிதான் நம்ம ஜீவன், வாயு போக்குவரத்து செய்யக்கூடிய வாசல் வந்து நம்மளுடைய மூக்கு துவாரம். இந்த துவாரத்துல பொடி போட்டு அடைக்கிறது வந்து அந்த வேலி போட்ட மாதிரி செயல். இத கடந்து ஜீவன் போகும்போது அங்க பாதிப்பு ஏற்படுத்து, அந்த பைத்தியம் பிடிக்குது, மூளை க்ஷயம் ஏற்படுது. சோ இந்த மாதிரி மூளை எல்லாம் பாதிச்சு கடும் தலைவலி போன்ற வியாதிகள் எல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த புகையிலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் போடுறாங்க இல்லையா? இது போடுறதால தொண்டையில புற்றுநோய் வருது, ஜீரண மண்டலம்லாம் ஜீரண கோளாறு எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இது எப்படி போயிட்டு இந்த புகையிலை பாக்கெல்லாம் போடுறதால போய் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நாம சாப்பிடக்கூடிய ஆகாரங்களை நம்ம வாயில இருந்து உமிழ்நீர் சுரக்குது இல்லையா? அதுதான் குடிநீர்னு சொல்றாங்க. சோ இந்த உமிழ்நீர் தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து ஜீரணம் செய்யும். நாம இந்த புகையில பாக்கெல்லாம் போட்டா என்ன பண்ணுவோம்? வெளியில அந்த உமிழ்நீரை உமிழ்ந்துகிட்டே இருப்போம். சோ அப்ப அங்க ஜீரண வேலை வந்து பெர்ஃபெக்ட்டா நடக்காது. இதனால உடம்புல வியாதிகள் வரும். உடம்பு ஜீரணம் சரியா இல்லைனாலே வியாதிகள் வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி பாக்கு எல்லாம் வாயிலே வச்சு அடைச்சிருக்கிறதால இந்த வாய் புற்று, தொண்டை புற்று, சோ இந்த மாதிரி பல நோய்களும் வந்து வாயில எல்லாம் துர்நாற்றம் எல்லாம் வீசும். சோ அதனால இந்த புகையில, பாக்கு இதெல்லாமும் போடக்கூடாது. சோ இது போடுறது மூலயமா நமக்கு இந்த உடம்பு ஜடம் தான் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 3வது சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மது, மாமிசம், அது சாரி மீன், இறைச்சி, சோ இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது, ஆடு, மாடு, கோழி எல்லாத்தையும் வெட்டி சாப்பிடுறாங்க இல்லையா? சோ இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடுறதால உடம்புக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு செத்து பிணம் தான் வந்து இந்த நான்வெஜ்னு சொல்லக்கூடியது. இப்ப ஆடோ, மாடோ, கோழியோ இது எல்லாத்தையும் நம்ம செத்து போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா அதை சாக அடிச்சுதான் சாப்பிட முடியும். அப்படியே முழுசா சாப்பிட முடியாது, உயிரோட சாப்பிட முடியாது இல்லையா? அப்ப சத்து போனதுக்கு அப்புறம் செத்து போயிடும். செத்து போன அந்த சத்து இல்லாத அசத்தா இருக்கிற அததான் எல்லாரும் சாப்பிடுறாங்க. இது எப்படின்னா, இப்போ ஒரு ஏதோ ஒரு அனிமல் செத்து போயிடுச்சு வச்சுங்களேன், ஒரு 6, 7, 8 மணி நேரம் அதை அப்படியே போட்டு வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதுல இருந்து ஒரு தண்ணீர் வடிய ஆரம்பிச்சு அது கொஞ்சம் ப்ளூ கலர்ல மாறி அது கெட்டு போய் துர்நாற்ற வீசும். சோ இத மாதிரி இருக்கிற ஒரு பொருளை தான் நம்ம என்ன பண்றோம், மசாலா எல்லாம் தடவி ஃப்ரை பண்ணி நல்லா இருக்கு, ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இந்த உடம்ப கெடுத்துக்கிறோம். சோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆடு செத்துட்டாலும் பிணம்தான், கோழி செத்துட்டாலும் பிணம்தான், உலகத்துல எந்த ஜீவிகள் செத்துட்டாலும் பிணம்தான், மனுஷன் செத்துட்டாலும் பிணம்தான். ஆனா இவங்களெல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அதை மசாலா போட்டு நம்ம சாப்பிட்டுடுறோம். ஆனா மனுஷன்னு சொல்லக்கூடியவன் செத்து போயிட்டா மட்டும் என்ன பண்றோம்? தொடக்கூடாது, தீட்டு, அங்க போயிட்டு வந்தா குளிக்கணும், அவங்க வீட்டுல தீட்டு இருக்கு, ஒரு மாசம் வரைக்குமே அவங்களுக்கு தீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி வச்சிடுறாங்க. ஏன்னா இந்த செத்து போயிட்டான் மனுஷன், செத்து போயிட்டான், எல்லா மிருகமுமே செத்து போயிடுச்சுன்னா அந்த பிராணனா இருக்கக்கூடிய அந்த சத்து வெளியில போயிட்டு அசத்து கெட்டு அதாவது ஒரு சிருஷ்டி உருவாக்கப்படும் பொழுதே அதுக்கு தேவையான நல்ல விஷயம், கெட்ட விஷயம் ரெண்டும் சேர்ந்தேதான் படைக்கப்படுது. அதாவது சத்து, அசத்து ரெண்டுமே சேர்ந்துதான் படைக்கப்படுது. இவங்க நல்லபடியா வாழ்ற வரைக்கும் அந்த சத்து வந்து நல்ல விதமா ஒர்க் ஆகும். இது போனதுக்கு அப்புறம் அந்த பாடியை டீகம்போஸ் பண்றதுக்காக இந்த அசத்துன்றது வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும்.
சோ இப்ப அந்த அசத்து தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது செத்து போனா. அப்ப யார் செத்து போனாலும் அதுதான், அது அனிமல்ஸ் செத்து போனாலும் சரி, பேர்ட்ஸ் செத்து போனாலும் சரி, மனிதர்கள் இறந்து போனாலும் அதுதான் ஒர்க் ஆகும். சோ அப்ப மனுஷன் மட்டும் இறந்து போயிட்டா என்ன பண்றோம், குழி தோண்டுவாங்க, தோண்டி சுண்ணாம்பு எல்லாம் கூட அதுல போட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டு நல்லா புதைச்சு வச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா தீயில போட்டு எரிச்சு வச்சிருவாங்க. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. தீட்டு தொடக்கூடாது, புலைன்னு சொல்லுவாங்க, புலைன்னா தீட்டு, அவங்களுக்கு தீட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லி பண்ணி வருவாங்க. ஆனா இதுவே ஒரு அனிமல்ஸ் செத்து போயிட்டா அதை நம்ம கட் பண்ணி மசாலா போட்டு வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறோம். சோ இன்னொன்னு என்னன்னா, நம்ம வயிறு அப்ப வந்து என்ன, பிணம் புதைக்கக்கூடிய ஒரு பிணக்குழியா? இல்ல இல்லையா? சோ அப்ப இதெல்லாம் வந்து செய்யறதால நம்மளோட ஜீரண உறுப்புகள் பாதிக்குது, இந்த உடம்பு பாதிக்குது. ஜீவ காருண்யத்தை தாண்டி நம்மளோட இந்த ஜடம் கெட்டு போக கூடாது, இதுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். ஏன்னா நாம இந்த சித்த வித்தைய பயிற்சி செய்யும் போது இந்த உடம்பு அடிப்படை, இந்த உடம்ப வச்சுதான் நம்ம வித்தையை பிடிக்க முடியும். சோ அப்ப இதெல்லாம் சாப்பிடுறது மூலயமா நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நம்ம வித்தையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நம்மளோட கோலை ரீச் பண்ண முடியாது. சோ அதனாலதான் ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். இன்னொன்னு, அது சத்து இல்லாம அசத்தா இருக்கக்கூடிய கெட்டு போன ஒரு பொருள், அதை தூக்கி நம்ம சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. மீதி இருக்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். சித்த வித்தை இந்த பயிற்சி மட்டும் வேண்டும், கிரமங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவர்கள் தான் புதிதாக வருபவர்கள்ல எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அடிப்படையில நான் ஒரு இராணுவத்துல சேரணும்னு நினைச்சா கூட சிறிது அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு வெயிட்டு, அவங்க சொல்லிக்கிற ஒரு 100 மீட்டர் தூரத்தை 24 செகண்ட்ல கடக்கணும், இவ்வளவு வெயிட் தூக்கணும், பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தால் தானே ஒரு இராணுவத்துல கூட சேர்க்கிறாங்க. குடும்பத்தை விட்டுட்டு அங்க குறிப்பிட்ட காலம் இருக்க வேண்டும், இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இருந்தா தானே இராணுவத்துல சேரத்தோட ஒரு தகுதி. இல்ல எப்படி ஒன்னாலும் இருக்கலாம், எப்படி ஒன்னாலும் உடல் அமைப்பு இருக்கலாம் அப்படின்னு தான் இராணுவத்துல சேர்த்துப்பாங்களா? சேர்த்துக்க மாட்டாங்களே. ஒரு நாட்டை பாதுகாக்க விஷயத்துக்கே உடல் அளவிலும் மனதளவிலும் பல்வேறு கல்வி அளவிலும் பல்வேறு வகையான ஒரு தகுதிகளை எதிர்பார்க்கின்றார்கள். இது ஜீவனை காப்பாற்றக்கூடிய விஷயம். அவரவர்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு குறிப்பிட்ட இந்த கிரமங்கள் விதிப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் பண்ணுகின்ற நாம் செய்கின்ற இந்த பயிற்சியை நமக்குள் அது தக்க வைக்க முடியும். பயிற்சி மட்டும் வேண்டும், வித்தை வேண்டாம், அதாவது வித்தைக்குரிய கிரமங்கள் வேண்டாம் என்றால் அது நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். அதற்குதான் அடிப்படையில இந்த வித்தையை நாம் சரியான முறையில் பாதுகாத்து பேணி காத்து ஜீவனோடு அந்த ஈஸ்வரனோடு இந்த ஜீவன் ஐக்கியமாகுவதற்கான வழி வகுக்கக்கூடியது தான் நடவடிக்கை கிரமங்கள். இந்த கிரமங்கள் இல்லாத வாழ்க்கை வித்தை என்னதான் செய்தாலும் அதனுடைய பலன் என்பது உண்மைத்தன்மைக்கு அது விபரீதமாகத்தான் இருக்கும். நித்யா நித்திய வஸ்து விவேகம், எது நித்தியம் எது அனித்தியம் என்று அறிந்து அனித்தியத்தை முழுவதுமாக அது விளக்குவதற்காகத்தான் கிரமங்களுடைய வாழ்க்கை என்பது தேவைப்படுகிறது. அப்ப அந்த நித்தியத்தோடு நாம் ஐக்கியமாகி பூரணத்துவம் பெறுவதற்காகத்தான் இந்த கிரமங்கள் என்பது ஞானபிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு புதிதாக இந்த மார்க்கத்துக்கு வரவர்களுக்கு அடிப்படையில ஒரு சாதாரண ஒரு உலகவாசிதான் இந்த மார்க்கத்தில் என்ட்ரி ஆகிறது. எல்லாமே தெரிந்த, நன்கு படித்து அறிந்து
முழுசா எல்லாமே தெரிஞ்சு வர்றது கிடையாது. அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுக்கள் இருந்து அவன் முழுவதுமாக அது விடுதலை பெற வேண்டும் என்றால் அடிப்படையில ஒரு சத்திய பிரமாணம் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு காணிக்கை ஒன்று இருக்குதுல்ல, உடலாலும் மனதாலும் ஜீவனாலும் மனசாட்சிக்கு விரோதமாக யாதொரு செயலையும் செய்ய மாட்டோன்ற உறுதிமொழியும் இருக்குல்ல. அப்ப அந்த மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாம் உலக வாழ்க்கையில் நாம் உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் இந்த கிரமங்களுடைய வாழ்க்கை என்பது அடிப்படையில முக்கியம். இந்த கிரமங்கள் படி நாம் வாழ்ந்தாலே நாம் செல்லும் பயிற்சியில் பெரும்பாலான விதத்தில் அது எளிமையாகி விடுகிறது. இந்த கிரமங்கள் படி நாம் வாழ்ந்தாலே பயிற்சி நமக்குள் எளிமையாக கைவல்யப்படும். அதுக்குதான் கிரமங்கள் ஞானபிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் முக்கியமாக அடிப்படை உள்ளே என்ட்ரி ஆவதுக்கான தகுதி. நாம் போதைப் பொருளை சாப்பிட மாட்டோம், செத்து போன அந்த பிணங்களை சாப்பிட மாட்டோம். அந்த உறுதிமொழி, அந்த காணிக்கை, அந்த காணிக்கையை ஞானபிதா வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்ண போறார்? பிணங்களை வைத்துக்கொண்டோ போதைப் பொருட்களை வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்ண போறார்? அவருக்கு இதால ஒரு பயனும் கிடையாது. காரணம் நம்மளிருந்து ஏன் வாங்குறாரு? இந்த நிலை ஒவ்வொரு ஜீவனும் பெற வேண்டும் என்றால் இந்த அடிப்படை தகுதி அத்தியாவசியம், அவசியம். இதோடு சேர்ந்து கூடவே நாம் ஜீவன் மேல முழுமையான ஒரு பக்தி விசுவாசத்தோடு பயணம் செய்தால் மற்ற விதிகளையும் நாம் இயல்பாகவே சீக்கிரமாகவே நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தி விடுவோம். ஆனால் உண்மையில் ஜீவன் மேல பக்தி விசுவாசம் இல்லை என்றால் ஏதோ 2 உறுதிமொழி கொடுத்தோம், அதை கூட ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா இல்லையா? சரி, அப்படியே அதை ஃபாலோ பண்ணாலும் மற்ற விதிமுறைக்குள்ள நம்ம வரவே மாட்டோம். காரணம் ஒண்ணு, நம்ம பயிற்சியில தீவிரம் வரவில்லை, உறுதி வரவில்லை, நம்ம ஜீவன் மேல உண்மையான ஒரு பக்தி விசுவாசம் ஏற்படவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். உபஜீவனத்துக்காக பொறுப்பை நிறைவேற்றணும், அதுக்குதான் நான் இப்படி இருக்கிறேன், அதுக்குதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த பொறுப்பு முடிஞ்சிச்சுன்னா உடனே மற்ற விதிகளை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்வது, நான் கடல் அலை ஓய்ந்த பின் தான் குளிப்பேன், கடலில் குளிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். உபஜீவனத்துக்கான எடுத்துக்கொண்ட பொறுப்பு என்பது நாம் நீட்டிக்கொண்டே போகலாம், இல்ல முடித்தும் விடலாம். அது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது. இப்ப அந்த உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பை செய்யும் பொழுதும் நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ கிரமங்களுடைய இந்த வாழ்க்கை ஒரு விதம் வாங்கி பரவாயில்ல, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண, புதியதாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணா கூட சரி. அது ஒரு 10 வருஷத்துல ஆவரேஜா ஒரு 20 விதிமுறைக்கு நாம் கட்டுப்பட்டு விடுவோம், உள்ள வந்துடுவோம். அப்புறம் மீதி இருக்கிற இந்த விதிமுறைகள் பார்த்தாலும் ஒரு ஆலயம் வைத்திருப்பவர்களுக்குத்தான் மற்ற விதிமுறைகள். அடிப்படையில நம்ம மேல உண்மையில அந்த பக்தி விசுவாசம் அந்த ஜீவன் மேல இருக்கும் பட்சத்துல வெளிப்படையான எந்த உலகத்துல நான் தாடி வச்சிருக்கேன்னா கூட சரிது, மற்றவர்கள் ஏழி கிண்டல் எது செய்தாலும் சரிது, அதுக்கெல்லாம் நம்ம ஆட்பட மாட்டோம். என்ன உறவினரே சொன்னாலும், நம்ம நெருங்கிய உடன்பிறப்புகளோ நம்ம வீட்டு உறுப்பினர்களே சொன்னா கூட சரி, அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். அவங்களுக்கோசம் தான் நான் தாடி வளர்க்குறேன், அவங்களுக்கோசம் இந்த கிரமங்களை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு உலகவாசிக்கோசம் அப்படி என்று சொல்லுவது இன்னும் இந்த வித்தையினுடைய அருமை தெரியவில்லை. நமக்குள் அந்த உண்மையான அந்த ஜாக்கிரதை உணர்வு இன்னும் வரவில்லை என்று தான் சொல்ல முடியும். அது
அவர்களுக்கு தெரியாது இந்த ஜீவனுடையது முக்கியம், இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்பது உலகவாசிக்கு தெரியாது. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களைப் போல நாமும் வித்தியார்த்திகளும் வாழ வேண்டும் என்று தான் அவர்கள் ஆசைப்படுவார்கள். அப்ப அவர்களிருந்து நாம் விலகிதான் இருக்க வேண்டும். ஜீவனை காப்பாற்றுவது தான் முக்கிய குறிக்கோள் நமக்கு. அது அப்ப கிரமங்கள் அது எளிமையாக ஆகிவிடும். அதை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ஜீவனை பார்த்த குறிக்கோள் இல்லைன்னா தான் அது கஷ்டமாக இருக்கும். மாயையான அந்த மக்களுக்குடைய எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அந்த பக்கம் நம்ம போயிட்டு தான் இருப்போம். அது இப்போ உண்மையில நம்ம ஜீவன் மேல அடிப்படையில ஒரு பக்தி விசுவாசம் என்பது இருக்கும் பட்சத்துல தான் நம்ம கிரமங்களுக்குள்ள வாழ்க்கையில நம்ம முழுமையாக ஒரு தன்னிறைவு என்பது பெற முடியும். அது இல்ல எல்லாரும் வாங்கிட்டாங்க நானும் இதான் வாங்கிட்டேன். ஏதோ ஒரு மளிகை கடையில போய் பணம் கொடுத்து ஏதோ ஒரு பொருட்கள் வாங்குவது போலதான். இந்த நிலையத்துக்கு போன உடனே கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டேன், கிரமங்கள் எப்படியாவது போகட்டும், நான் வித்தை மட்டும் பண்ணிப்பேன் அப்படி என்று சொல்லுவது. நாமும் இந்த வித்தைக்கு இந்த கிரமங்களுடைய உட்பட்டு வாழவில்லை என்றால், ஞானபிதா சொல்லிட்டாரு அது 27வது கிரமங்கள்ல, மேற்கண்ட கிரமங்களை யார் ஃபாலோ பண்றா அவங்களுக்கு மேல மட்டும்தான் என்னுடைய முழுமையாக சிரத்தை இருக்கிற அக்கறை இருக்கிறது. அவங்க மேல மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கிறது. மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதே சித்தவேத புக்குகளை சொல்லி இருக்காரு. அப்ப அந்த கிரமங்களுடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு முக்கியமும் தெரியுது. என்னால ஆனா ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இன்னும் ஜீவன் மேல நமக்கு அந்த பக்தி விசுவாசம் என்பது இயல்பாக அது ஏற்படவில்லை. இன்னும் ஜாக்கிரதை உணர்வு வரவில்லை. இன்னும் நமக்குள்ள அது விழிப்புணர்வு வரவில்லை என்பது தான் அது யதார்த்தமான அது உண்மை. அது அடிப்படையில ஒற்றுமை, ஏகத்த சகோதரருடைய அந்த ஒற்றுமை என்பது அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஜாதி மதம் இனம் மொழி எந்த விதத்திலையும் நம்ம வேறுபாடு இல்லாமல், இவன் வெளிநாட்டுக்காரன் இந்தியக்காரன் பாகிஸ்தான்காரன் அந்த மாதிரி மொழி பேதம் இல்லாமல், ஜாதி பேதம் இல்லாமல், காலங்களுடைய பேதம் இல்லாமல், வாழக்கூடிய அந்த பகுதியுடைய பேதம் இல்லாமல் நாம் மனிதனாக பிறந்து விட்டோம். மனிதன் என்று அபிமானிக்கப்பட்டவர்களாக நாம் பிறந்து விட்டோம். உண்மையாக நாம் மனிதராக வேண்டும் என்றால் இந்த வேறுபாடு என்பது நமக்குள் கலை நீக்கப்பட வேண்டும். இது இருக்கும் வரை நமக்குள் அகங்காரம் என்பது இருக்கும். அகங்காரத்துக்குத்தான் இன வேறுபாடு என்பது இருக்கும். அப்ப இந்த வித்தைக்கு வந்தது நான் எனும் அகங்காரத்தை களையதென வந்தோம். அந்த அகங்காரம் இருக்கும் வரை இந்த ஜாதி மத வேறுபாடு என்பது இயல்பாகவே எல்லாருக்குமே இருக்கும். அகங்காரத்துக்குத்தான் இன வேறுபாடு என்பது இருக்கும். அப்ப அகங்காரம் நமக்குள் முழுமையாக அற்று போக வேண்டும் என்றால் இந்த ஜாதி மத வேறுபாடுகளும், நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற அபிமானங்களும், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு தடை. நம்ம அகங்காரம் முழுவதுமாக அது நீங்குவதற்கு. நான் படிச்சவன் படிக்காதவன், அதே மாதிரி மற்ற ஜீவராசிகளையும் உயிர் நோக்கத்தோடு நாம் பார்க்க வேண்டும். அதோடு உயிர் நோக்கத்தோடு தான் நாம் பழக வேண்டும். ஏன்னா சித்த வேதம் 6வது அத்தியாயத்திலே ஞானபிதா தெளிவுபடுத்தி விட்டார். உடல் என்பது பல்வேறு ஜீவராசிகளுக்கு பல்வேறு வகையாகத்தான், ஒவ்வொரு வடிவமாகத்தான் இருக்கும். ஆனால் ஜீவன் என்பது அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒன்றுதான். அந்த ஒன்று என்ற ஒரு அடிப்படை தன்மையிலிருந்து தான் அந்த உடலுடைய அந்த பல்வேறு அந்த பரிணாமங்கள் என்பது அவற்றினுடைய அந்த முக்குணங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உருவ அமைப்பு என்பது இயல்பாகவே அது உருவாகுகிறது. ஜீவன் என்ற நிலையில் அது ஒன்றுதான்.
அகங்காரத்துக்குத்தான் இன பேதம் உள்ளது. அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து நாம் தொடங்கினோம். ஆகாசமாகி, வாயுவாகி, அக்னியாகி, மனமாகி, அகங்காரமாகினோம். இந்த அகங்காரத்துக்குத்தான் இன பேதம் உள்ளது. மாயில் அசத்து, அகங்காரத்தினுடைய வெளியில் காணப்படுபவை. பிரம்மம் மாயை. பிரம்மம் சத்தான வஸ்து, மாயை அசத்தானது. அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். அது நித்தியம் இல்லாமல் அது மாறிக்கொண்டே, இது மாற்றம் ஒன்றே, அது மாறாதது. அதனுடைய இயல்பு அதுதான். சகலத்துவம் என்ற நிலையில் அது இயல்பு அதுதான். ஆனால் ஜீவன் என்பது ஒன்று தான். எல்லாமே அக்ஷரத்திலிருந்து அது உருவானது தான். அப்ப அந்த ஜீவன் நோக்கோடு, அந்த உயிர் நோக்கத்தோடு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வித்தையினுடைய மார்க்கத்தில் நாம் தன்னிறைவு என்பது பெற முடியும். அப்ப உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட நம்ம இந்த வாழ்க்கையில கூட சரியது, பல்வேறு வகையான உடல் ரீதியாகவோ, ஒரு மன ரீதியாகவோ, சூழ்நிலை காரணமாகவோ, ஏதோ ஒருத்தர் எவ்வளவு சிக்கல்கள் நடைமுறையில இருந்தாலும் நமக்குள் தீரதை, சமா என்ற ஒரு வைராகியம் நமக்குள் அது உருவாக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய அந்த நோக்கம், அந்த உயிர் நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப நாம் செய்கின்ற அந்த ஜபத்திலையும் சிறிது நம் உயிரை நாம் நமக்குள் எங்கு இருக்கிறது என்பதை இனம் காண வேண்டும். தன்னைத்தான் அறிய வேண்டும் என்றால் தன்னைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்ப தன் ஜீவனையே தான் எப்போது முழுமையாக நமக்குள் இந்த தியானத்தில் பார்த்து பழகுகின்றோமோ அப்போது தான் நமக்கு வெளி செயல்பாடுகளிலும் அந்த ஜீவனுடைய நோக்கமாகத்தான் அது இருக்கும். ஏன்னா ஞானபிதா சொல்லிட்டாரு, சிவானந்த பரமம்சருக்கு என்று ஒரு தனி ஜீவன் இல்லை. இது ஜீவனுடைய சரித்திரம் தான் இந்த சித்த வித்தை. அப்ப அவர் சொன்ன வாக்குப்படி நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்குள்ள அந்த ஜாதி, மதம், இனம், இந்த வேறுபாடு என்பது முற்றிலுமாக அது களையப்பட்டால் மட்டுமே அந்த ஜீவன் என்ற நோக்கம் என்பது நமக்குள் அது இயல்பாகவே அது ஏற்படும். அப்ப நாம் செய்கின்ற அந்த தியானத்தில் கூட சரியது, நாம் ஜீவனை நமக்குள் இருப்பிடத்தை, இதெல்லாம் பூர்வ மத்திய பாருன்னு சொல்லிட்டாங்க. அங்கே உத்து உத்து பார்த்து என்ன பயன்? அது உத்து உத்து அங்க மனதை அங்க வச்சு என்ன பயன்? அப்போ உண்மையில நம்ம ஆழமான நிலையில நாம் தியானிக்கல பயணிக்கிறோம் என்றால் கிரமங்களுக்கு உட்பட்ட அந்த வாழ்க்கையில் நாம் வாழும்போது மட்டும்தான் நம்மளுடைய ஜீவன் நமக்குள் எங்க இருக்கிறது என்று நமக்குள்ளேயே அது அனுபவத்தில் அது ஏற்படும். அந்த அனுபவ உணர்வு நமக்குள் அது ஏற்பட வேண்டும் என்றால் அப்ப இனம், ஜாதி, மதம், மொழி வேறுபாடு இது இதுல இருந்து நம்ம விடுதலையாக வேண்டும். இன்னமும் வித்தை மார்க்கத்துக்கு ஏக சகோதரமாக பார்க்க தெரியவில்லை என்றால் இது அகங்காரத்துடையது, பேதத்தினுடைய இன வேறுபாட்டினுடையது வெளிப்பாடு தான். ஜீவன் என்ற ஒரு நோக்கோடு நாம் செயல்படும் போது மட்டும்தான் ஏக சகோதர சகோதரர்களாக அனைவரையும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் என்பது இயல்பாகவே நமக்கு அது ஏற்படும். அதுக்குதான் இந்த முதல் விதியில நம்மளுக்கு ஆழமான முறையில ஞானபிதா இதை தெளிவுபடுத்துறாரு. அப்ப இந்த மார்க்கத்துக்குள்ள நம்ம பயணிக்க வேண்டும் என்றால் அடிப்படையான இந்த முதல் விதியை ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய காரணமாக இருக்கிறது. ஜீவன் என்ற ஒரு நோக்கோடு நாம் இருக்கும் போது மட்டும்தான் இந்த வேறுபாடுகளை களைய முடியும். சர்வ ஜனங்களுடன் ஐக்கியமாய் நடக்க முடியும். அப்ப கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே இந்த உலகம். இந்த உலகத்தோடு நாம் ஐக்கியமாக வேண்டும். நம்மளுடைய மனதோடு நாம் ஐக்கியமாக வேண்டும். ஜீவனோடு இந்த மனமும் உடலும் ஐக்கியமாக வேண்டும். அப்பதான் நாம் செய்கின்ற அந்த ஜபமானது 3 ஜாக்கிரதை, உடல் அளவிலும், மனதளவிலும், ஜீவன் அளவிலும் அது தன்னிறைவு பெறும்
என்பதுதான் இந்த முதல் விதியில ஞானபிதா நமக்கு அது தெளிவுபடுத்துறாரு. அடுத்தது போதைப் பொருட்கள். நாம் உயிரோடு இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். இந்த உடலை ஒரு அழியாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த உடல் என்பது நமக்கு மிக மிக முக்கியம். அப்ப இந்த உடலை நாம் பாதுகாப்பது அகங்காரம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அவசியம்தான், குறிப்பிட்ட எல்லை வரை நமக்கு அவசியம்தான். நான் எனும் இந்த அகங்காரமாகிய இந்த உடலை நாம் சரியான முறையில் பேணி காத்தால்தான், இந்த உடல் தான் நமக்கு இந்த உடலுக்குள்ளதான் இந்த ஜீவன் என்பது ஐக்கியமாக வேண்டும். அது அப்ப அந்த உடல் என்பது ஒரு உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். அப்ப செத்துப்போன அந்த அசத்தான உணவுகளை சாப்பிட்டால், இல்ல ஒரு போதைப் பொருட்களை நாம் உபயோகித்தால், இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, இந்த உடல் தீங்கு விளைவித்தது என்றால் என்ன ஆகும்? மனதும் அதன் வேண்டினால் அதோகதியாகத்தானே செய்யும். அப்ப இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்கள் இந்த ஜீவனுக்கு அது மந்தப்படுத்தக்கூடிய ஒரு தூக்கத்தின் நிலைமையை மதிமயங்க செய்யக்கூடிய போதைப் பொருட்களை நம்ம கைவிட வேண்டும். ஒரு ஜீவன் மேல ஒரு ஜாக்கிரதை, ஒரு விழிப்புணர்வு வரணும்னா இதெல்லாம் கைவிட்டால் தான் ஒரு சாத்தியம். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட ஞானபிதா கொடுக்கப்பட்ட காணிக்கையிலேயே அடிப்படை முக்கியமான இந்த 2 காணிக்கைகள் போதைப் பொருட்கள், புலால் உணவு. இது இந்த சித்த வித்தை மார்க்கத்துக்கு மிகப்பெரிய அது முதல் எதிரி. அது நேர் ஆப்போசிட்டான. அப்ப இந்த சித்த வித்தை மார்க்கத்தில் பயணிக்கின்றவர்கள் கூடவே உபஜீவனத்துக்காக எடுத்துக்கொண்ட பொறுப்பையும் சரிவர நிறைவேற்றுதல். அப்ப இந்த உலகம், இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள விடத்தில் ஒவ்வொரு செயலிலும் நம்மளுடைய எடுக்கப்படும் அந்த முடிவுகள், நாம் எடுக்கப்படும் அந்த பயணம், அப்ப எல்லாமே அது ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸா இருக்கணும்னா, அப்ப இந்த உடலுக்கும் நமக்குள்ள அது பேலன்ஸாக இருக்கணும். அது சமநிலையோடு இருக்க வேண்டும். இதில் ஒரு உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அப்ப அதுக்குதான் இந்த போதைப் பொருட்களும், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பொருட்களை நாம் சாப்பிடக்கூடாது. புலால் உணவை நாம் எடுக்கக்கூடாது. அப்பதான் நம்மளுடைய ஜபத்திலையும் ஒரு தெளிவான நிலையில நாம் ஜீவனை உணர்வ முடியும். அது ஏற்கனவே நேற்று கூட பார்த்தோம், அநாகதம். அதுல கூட பார்த்தோம், ஒரு மணிப்பூரகம் என்ற நிலையிலிருந்து அநாதக நிலைக்கு நாங்க போகணும். அப்ப மனது உள்ளுக்குள்ள போச்சுன்னா முதல்ல இருட்டா இருக்கும். அப்ப அந்த ஒரு எப்படியோ ஒரு வெளிச்சமுள்ள ஒரு பகல் நேரத்திலிருந்து நம்ம வீட்டுக்குள்ள போனோம்னா என்ன, இருட்டா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து அது உள்ளுக்குள்ள இருக்கிற எந்த பொருளும் தெரியாது. கொஞ்ச நேரம் பார்த்து உள்ளுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குது அதைக்குள்ள தெளிவாக தெரியும். அதே மாதிரிதான் நமக்குள்ள அது ஜீவனுடைய அந்த நோக்கத்தோடு நாம் உள்நிலையில நம்ம அந்த ஜபத்துல போக மட்டும்தான், நம்ம தியானத்துல நம்ம அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது, மனம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது, பிராணன் நமக்குள்ள எப்படி மேலும் கீழும் கதாகதம் எந்த நிலையில இப்ப இருக்கிறது, நமக்குள் ஜீவன் எங்க இருக்கிறது என்பதுல நம்ம உள்ளுக்குள்ள நம்மால் தெளிவாக அது உணர முடியும். இப்ப இந்த 6 ஆதாரங்களை இது கடப்பதற்கும் நாம் ஜீவன் என்ற ஒரு நோக்கோடு இருக்கும் போது மட்டும்தான் தியானத்துல நம்ம முன்னேற முடியும். அதுக்குதான் இந்த புலால் உணவுகளை தவிர்க்க வேண்டும். அசத்து நித்தியம் இல்லாத வஸ்து, சத்தும் அசத்தும் சேர்ந்தது தான் ஒரு உற்பத்தி, ஒரு சிருஷ்டி. நாம் சத்தான அந்த உண்மையை நாம் உணர வேண்டும் என்றால் அசத்தான அந்த பொருட்களை நாம் சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த புலால் உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும். இததான் ஞானபிதா நமக்கு முக்கியமாக அது வலியுறுத்துறாரு.
ஒரு பிணம் செத்து போச்சுனாலும் சரி, இது ஒரு 24 மணி நேரத்துல போய் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய புழுக்கள் உண்டாக்கி இருக்கும், ஒரு நீர் வடிஞ்சிருக்கும், அது உள்ள ரத்தமே இருக்காது, நீரா வடிஞ்சு நீராக அது மாறிட்டு இருக்கும். அது துர்நாற்றம் வீசும். அப்ப அத்தகைய பொருட்களையே நாம் நமக்குள்ள வயிற்றுக்குள்ள போட்டு வைப்பது. அப்ப அதே மாதிரி எதிர்வினையைத்தானே நம்மளுக்கு இந்த உடலை அழிக்கக்கூடிய முறையில்தான் அது உருவாக்கும். அதுக்குதான் ஞானபிதா வேணான்றார். அது ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுந்தா கூட ஒரு அடிப்படையில ஒரு மழை நல்லா பெய்யுது உங்களுக்கு, அந்த டைம்ல சூரிய கிரகணம் அந்த மழை நீர் மேல படும்போது ஒரு வானவில் என்பது தோன்றுகிறதே, எவ்வளவு ஒரு ஜொலிப்போடு இருக்கிறது. அதே மாதிரிதான் நமக்குள்ள அந்த பிராணனாகிய அந்த சூரியன் இருக்கும் வரைத்தான் நமக்குள்ள அந்த ரத்தம் என்பது சிகப்பு நிறமாக இருக்கும். நமக்குள்ள அந்த பிராணன் நம்மை விட்டு வெளியேறிவிட்டால் அதுவே அந்த நிறம் போயிட்டு அந்த ஜொலிப்பு போயிடும். அது நீர் மாறி ஒரு கெட்ட நீராக அது மாறிவிடும். அது அந்த ரத்தம் தான் அது நீர் மாறி மாறிவிடும். அது தன்மை இழந்து போயிடும். எப்படி ஒரு மழை காலங்கள்ல அந்த நீர் மேலப்பட்டு அந்த சூரிய ஒளிப்பட்டு ஒரு வானவில் நல்ல ஜொலிப்பாக ஏற்படுகிறதோ, அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணன் இருக்கும் வரைதான் நம்மளுடைய ரத்தம் கூட அந்த சிகப்பாக இருக்கும். அந்த பிராணன் நம்மை விட்டு வெளியேறிவிட்டால் அந்த ரத்தமே அது கலர் மாறிவிடும். அது அதனுடைய நிறத்தை தக்க வைக்க முடியாது, துர்நாற்றம் வீசும். அது சக்தி. அப்ப அந்த சக்தியினுடைய நிலையை அந்த ரத்தத்துல தான் அந்த சக்தி, அது குண்டலி சக்தியாகவும் அதுதான் மாறுகிறது. அந்த சக்தியை நமக்குள் அது தக்க வைக்க வேண்டும் என்றாலும் அத்தகைய செத்துப்போன அந்த பிணங்களை நாம் சாப்பிடக் கூடாது. கூடவே சரியது. அப்படிப்பட்ட அத மாதிரி நம்ம வித்தியார்த்தி ஆயிட்டோம். அப்படிப்பட்டவர்களோடு கூட சரி நம்ம விலகி நிற்க வேண்டும். அப்படி சாப்பிடுவர்களோடு கூட நம்ம விலகி நிற்க வேண்டும். அவர்களோடு சேர்ந்து வசிக்க கூடாது என்பதெல்லாம் உலக சாந்திக்குள்ள ஜீவிதத்துல ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா அவருடைய நோக்கங்கள் வேறு, எண்ணங்கள் வேறு, உலகவாசிகளுடைய புலால் புசிப்பவர்களுடைய நோக்கங்கள் என்பது வேறு. போதைப் பொருட்கள் பழக்கப்பட்டவர்கள் அவருடைய நோக்கங்கள் என்பது உச்சகட்ட அது மாயினுடைய இயல்பாகத்தான் இருக்கும். அது ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்பது வேறு. ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நம்மளுடைய நோக்கம் என்பது வேறு. அது அப்ப அத்தகையோடு நாம் சேர்ந்து வாழக்கூடாது, வசிக்க கூடாது. அவரிலிருந்து நம்ம விலகி இருக்க வேண்டும். அந்த முறையில தான் ஞானபிதா இந்த அடிப்படையில 2 கிரமங்களுக்கு 2, 3 இந்த கிரமங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அப்ப இந்த கிரமங்கள் இது என்ன, அந்த காணிக்கையா வாங்கி அவர் ஒண்ணு பண்ண போதில்லை ஞானபிதா. அவருக்கு ஒரு பயனும் கிடையாது. அவர் நிலைக்கு நாமும் அதை உயர வேண்டும் என்ற ஒரு ஆத்மார்த்தமான அந்த நோக்கம்தான். அப்ப அந்த நிலையில நம்ம வித்தையில பூரணமாக நம்ம பயணிக்கணும். மிக சீக்கிரம் அதுல அந்த இலக்கை எட்டணும். அப்ப அடிப்படையில இந்த விதிகள், இந்த 2, 3 இந்த விதிகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குதான் அதை காணிக்கையாக அதை வாங்கி கொண்டாருது. கூடவே சிறிது மனசாட்சிக்கு விரோதமாக உடலாலும் மனதாலும் வாக்கினாலும் கர்மத்தினாலும் யாதொரு செயலை செய்ய மாட்டோம் என்ற அந்த உறுதிமொழியை நமக்குள்ள வாங்கி இருக்காரு. அதையும் நம்ம இந்த சித்தவித்த மார்க்கத்துல பயணிக்கிறவங்க ஒவ்வொரு க்ஷணமும் அதை நினைவில் வைத்து கூடவே நம்ம பயிற்சியிலையும் சரியது ஜீவனை காப்பாற்றக்கூடிய வழியில தான் நம்ம பயணிக்கணும் என்பதை தான் தெளிவுபடுத்துறாரு. தொடர்ந்து நம்ம அடுத்த கிரமங்கள்ல நாளைக்கு பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்.
ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் நேற்றுக்கு வரைக்கும் சித்த வேதத்தினுடைய 22 அத்தியாயங்களையும் நம்ம கவனிச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறது என்னன்னா நடவடிக்கை கிரமங்கள். இது சாமி சிவானந்த பரமசரனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. ஒரு ஆன்மீக நடவடிக்கையில் இருக்கக்கூடியவங்க அவங்க சில ஒழுக்க நெறிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறது மூலமாக நம்மளுடைய அந்த உள்முக பயணத்தை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாமி இதை நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறார். ஏன்னா எப்படியும் இந்த சித்த வித்தை நமக்குள்ளார போய் அந்த ராகத்து வேஷம்னு சொல்லக்கூடிய அந்த துர்விருத்திகளை அது சரி பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் கூடவே இந்த சட்டமும் சேரும்போது அந்த வேலையானது சுலபமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சாமி நமக்கு கொடுக்குறாரு. இந்த சட்டத்திட்டத்துக்கான இந்த புஸ்தகங்கள் 1936 தான் சாமி வெளியிடுறார். ஆனால் நமக்கு சமாஜம் ஆரம்பித்து 1921, சித்தவேதத்தினுடைய முதல் பதிப்பு 1922. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 14 வருடங்கள் கழித்து தான் இந்த சட்டங்களானது நமக்கு கொடுக்கப்படுறது. ஏன்னா அவங்கவுங்களுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது பிரச்சனை வரும்போது அதே சாமி சரி பண்ணி தான் நமக்கு இந்த சட்டங்களை வகுத்து கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த ஒரு சித்த வித்தை வாங்குறவர்களுக்கும் இந்த சட்டமானது போதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்களும் தெரிஞ்சு வைக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது. அதில் முதல் ஒரு 3 சட்டங்களாவது அவங்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்குது. அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு உபதேசமே நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உபதேசம் கொடுக்குறவர் தன்னை ஒரு குரு என்றோ ஒரு அனுபவஸ்தனோ கவனிக்க வேண்டியது கிடையாது. அவனவனுக்கு அவனவனுடைய அடங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய மனமே குருவாக இருந்து அது உள்முக பயணத்தில் அவங்கள வழிநடத்த போகுது. அப்படிங்கிறதுனால வெளியிலிருந்து யாரும் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு போதிக்க வேண்டியது கிடையாது. உள்முக பயணத்துக்கு தேவையான இந்த அபியாசத்தை சொல்லி கொடுத்தால் மட்டுமே போதும். அதனால அவரை பெயரளவில் மட்டுமே குரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி குருவாக இருக்கிறவர் அவர் ஒரு உபதேசத்தை காட்டி கொடுக்கறதுக்காக எந்த ஒரு காணிக்கையோ எதையும் பிரதிபலனாக வாங்கக்கூடாது. அப்படி வாங்குறவங்க சண்டாளர்கள் அப்படிங்கிறத கூட சாமி சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உபதேசம் வாங்குறவங்க எதையும் கொடுத்தும் வாங்கக்கூடாது. பொண்ணோ பொருளோ எதையும் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக அவங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கெட்ட நடவடிக்கைகளை காணிக்கையாக கொடுக்கணும். இனிமேல் அந்த கெட்ட நடவடிக்கைகளை செய்யாமல் இருந்தால் போதும். அது மட்டுமே ஒரு சித்த வித்தை அபியாசம் பெறணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ஒரு அவசியமான ஒரு விதிமுறையாக சாமி கொடுத்துருக்கிறார். 1936 அவர் கொண்டு வந்த சட்டங்களை 1946 கூட சில வகுப்புகள் அதில் சேர்த்தும் 1948 அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலங்களில் கூட அவர் மேலும் சில வகுப்புகளை புதிதாக சேர்த்தும் கூட இந்த புஸ்தகத்தை 3ஆம் பதிப்பாக நிறைவு பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இதில் எதுவும் சேர்க்கப்படவும் இல்லை, எதுவும் குறைக்கப்படவும் இல்லை. அது அப்படியே தொடர்ந்து இப்போ வரைக்கும் நம்ம கையில் அந்த புஸ்தகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நடவடிக்கை கிரமங்களை கவனித்து பார்த்தோம்னா இதை முழுவதுமாக கடைபிடிக்கக்கூடியவங்களை தான் சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் 1 கடைபிடிக்கல மீதி 29 கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க சித்த வித்தை பெற்றவர்கள் தான். சித்த வித்தியார்த்திகளுடைய நடவடிக்கை கிரமங்கள் அப்படின்னு தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகவே சாமி கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் சித்த வித்தியார்த்திகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 30 நடவடிக்கைகளையுமே இம்மி அளவு கூட பிசுக்காமல் கடைபிடிக்கிறவங்க யாரோ அவர்கள் தான் சித்த வித்தியார்த்திகள். அதனால தான் ஒரு சில சட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்த வித்தியார்த்திகள்னு தொடங்கும், ஒரு சில சட்டங்கள் எல்லாம் சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு தொடங்கும். இந்த சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு தொடங்கக்கூடிய சட்டம் எல்லாமே சித்த வித்தை பெற்றவர்களுக்கு கம்பல்சரியாக அவங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு சட்டங்கள், அவங்க கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் அது.
சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு தொடங்கக்கூடியது சித்த விதை பெற்றவர்களுக்கு வேணால் அது ரெக்கமெண்டடாக இருக்கலாமே தவிர கம்பல்சரி கிடையாது. ஆனால் சித்த வித்தியார்த்திகளுக்கு இந்த 30மே கம்பல்சரி தான். சித்த விதை பெற்றவர்கள்னு தொடங்கக்கூடிய சட்டமாகட்டும், சித்த வித்தியார்த்திகள்னு தொடங்கக்கூடிய சட்டமாகட்டும், எல்லாமே அவங்க கம்பல்சரியாக கடைபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் முதல் சட்டமே சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு சட்டமாக, நமக்கு சித்த விதி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ரெக்கமெண்டடாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். நாம் வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்களோட நாம் பழகும்போது ஏகோதர சகோதரத்துவத்தில் எல்லோருடையும் ஐக்கியமாக தான் நடக்கணும். அதில் எந்த ஒரு ஜாதியோ மதத்தையோ இனங்களையோ ஸ்தானாபானங்களையோ நாம் வேறுபாடுகளாக பார்க்கக்கூடாது. எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் தான், ஏக உதர சகோதரர்கள் அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கிட்டு தான், அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களோட பழகணும். இதுதான் முதல் சட்டமாக சாமி நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. அடுத்தபடியாக இரண்டாவது சட்டம் பார்த்தீங்கன்னா சித்த விதை பெற்றவர்கள் அப்படின்னு தொடங்கும். இது சித்த விதை பெற்றவர்களுக்கு கம்பல்சரியான சட்டம், சித்த வித்தியார்த்திகளுக்குமே கம்பல்சரியான சட்டம். எந்த ஒரு போதைப் பொருள்களையும், அதாவது இந்த கஞ்சா, கல், சாராயம் அப்படிங்கிற வகையாகட்டும், இல்லை பீடி, சிகரெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய புகை பொருட்களாகட்டும், இல்லை மூக்கு பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூக்கு துவாரத்தின் வழியாக உபயோகிக்கக்கூடிய அந்த பொடி வகைகளாகட்டும், இல்லைன்னா இந்த பாக்கு போடுறது, சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து புகையிலை போடுறது, இந்த மாதிரியான கெட்ட விவகாரங்களை நாம் விடணும். ஏன்னா இதனால் நமக்கு நம்முடைய உடம்புக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்படுது. நாம் இந்த வித்தை வாங்கினதனுடைய நோக்கமே இந்த உடம்பை சரியாக பாதுகாக்கணும். ஜீவன் உள்ளுக்குள்ளார இருக்கிறதுக்காக இந்த ஜீவனுடைய வீடாக இருக்கக்கூடிய புறமாக இருக்கக்கூடிய இந்த ஜடத்தை பாதுகாப்பது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வீடே கொஞ்சம் பால் அடைஞ்சு இடிச்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அங்கே வசிக்க மாட்டோம், கிளம்பி போயிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த ஜீவன் வசிக்கக்கூடிய இந்த வீடும் அது சரியாக இல்லை அப்படின்னா இந்த உள்ள வசிக்கக்கூடிய ஜீவனும் வெளியில் போயிடும். நம்மளுடைய வேலை இந்த ஜீவனை பாதுகாப்பது தான். ஜீவ ரட்சைக்காகத்தான் நாம் இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். அப்போ ஜீவன் உள்ளுக்குள்ளார இருக்கிறதுக்கு அவசியமாக இருக்கக்கூடிய உடம்பையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சித்தர் பெருமக்கள் கூட உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி கூட அவங்க பாடல்கள் எழுதுனதை நம்ம பார்த்துருப்போம். உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புனுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பை உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யான் என்று ஓம்புகின்றேன் அப்படின்னு சொல்லி அதை பாதுகாக்கிறத பற்றி கூட அவர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அப்போ இந்த உடம்பை நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களை நாம் அறவே நீக்க வேண்டியதாக இருக்குது. அதில் ஒவ்வொரு பொருள்கள் உபயோகிக்கிறதுனால என்னென்ன கெடுதல் வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறோம். இருந்தாலும் சாமி அதை நமக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறார். இந்த அபின், கஞ்சா, கல், சாராயம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உபயோகிக்கிறதுனால நம்முடைய சிரசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூளைக்கு மந்தத்தன்மை ஏற்படுது. அதனால எதையும் யோசிக்க முடியறது கிடையாது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய நர்வ்ஸில், அதாவது நரம்புகளில் உணர்வு இல்லாத நிலைமை ஏற்படுறதுனால நமக்கு என்ன செய்யறோன்னே தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்துக்கு பித்தம் அதிகமாக வர்றதுனால நமக்கு அந்த ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது புத்தி பேதலித்து போகக்கூடிய ஒரு நிலைமை ஒன்றும் உண்டாகிற மாதிரி இருக்குது. அதைத்தான் இவங்க போதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஏற்கனவே அது உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள்ல இருந்து எல்லாத்தையும் அது பாதிப்படைய செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. தன்னை மறந்த நிலைமை தான் போதை அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சோன்னா நம்மளை மறந்துடுறோமே, அது போதை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. யோகத்தினால தன்னை மறக்கிறதுக்கான நடவடிக்கைக்குள்ளே போகாமல் இந்த போதைப் பொருள்களை உபயோகப்படுத்தி தன்னை மறக்கிறதுக்கான ஒரு நிலைமைக்கு போகிறாங்க. இப்படிலாம் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா பைத்தியம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அடுத்தது இந்த பீடி, சுருட்டு, சிகரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய புகை பொருட்கள், புகையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா அது நம்முடைய உடம்பை பழுப்பிக்குதுங்கிறார். எப்படி அப்படின்னா நாம் ஒரு வாழைப்பழம்
வெட்டிட்டு வந்து அது வாழை காயாக தான் வெட்டிட்டு வருவாங்க. அதில் புகை போட்டு அதை மூடி வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு 1-2 நாளில் அது பழுத்துரும். ஏன்னா அந்த புகையினுடைய வேலையே அதையே பழுப்பிக்கிறது தான். அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த லங்ஸும் அங்கே என்ன ஆகுதுன்னா புகை போய் போய் அதை பழுப்பிக்க ஆரம்பிக்குது. அப்போது ஒரு 70-80 வயசு வரைக்கும் நல்ல ஃபில்ட்ரேஷனை கொடுக்கக்கூடிய அந்த லங்ஸ் ஆனது சீக்கிரமாகவே முத்தி போகிறதுனால அது செய்ய வேண்டிய வேலையானது தடங்கலாகுது. அது இல்லாமல் அந்த புகை போய் அங்கே அந்த ஜடத்தில் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு பாகமாக இருக்கிற அந்த நுரையீரலானது அங்கே போய் அந்த புகையானது அடைஞ்சு நிற்கும் போது அந்த மென்மையான அந்த தோள்களில் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் உண்டாகுது. அப்படி அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதாவது ஒரு புற்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுற மாதிரி காச நோய் இந்த மாதிரியான நோய் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்திடுது. அப்போ அந்த நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் அங்கே உண்டாகிறதுக்கு காரணம் கூட சாமி சொல்லியிருப்பார். ஏற்கனவே நம்ம உடம்புல அந்த ரத்தத்திலேயே சுக்கிலமானது இருக்கவே செய்யுது. சுக்கிலம், ரத்தம், வாயு எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளார எப்போவுமே ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த புண்ணை சரி பண்ணுறதுக்கு அங்கே சுக்கிலம் போக வேண்டியது இருக்கும். ஏற்கனவே அந்த புண்ணில் ரத்தம் இருக்குது. ஏற்கனவே அது வாயுவால் நிரப்பப்பட்ட ஒரு பாகம், அந்த லங்ஸ் இருக்கக்கூடிய பாகம். நம்ம ஜடத்தில் எப்பெல்லாம் இந்த சுக்கிலமும் ரத்தமும் வாயுவும் ஒன்று சேருதோ அங்கே ஒரு கிருமி உற்பத்தி ஆயிரும், ஒரு உயிரானது உற்பத்தி ஆயிரும். அந்த மாதிரி தான் அந்த புற்களுக்குள்ளார நுண்ணுயிர்கள் உற்பத்தியாகி அது அந்த புண்ணை போட்டு மேலும் குத்தி தொலைச்சு அந்த புண்ணை ரொம்ப பெருசு பண்ணி அதில் தன்னுடைய இனவிருத்திகள் எல்லாம் ஏற்படுத்தி அது சரி பண்ண முடியாத பிரச்சனையாக மாற்றம் அடைஞ்சிருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், அந்த புண்ணு பழுத்து போய் அந்த பழுத்ததுலேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சு அப்புறம் சுவாசிக்கிறதுக்கு தடை ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ஏற்படுது. அப்புறம் நாம் கொஞ்சம் கூட இதை பற்றி சிந்திக்காமல் அந்த லங்ஸை கெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கூட அந்த ஜீவ காரணியுமே இல்லாத ஒரு நிலைமை அப்படின்னு சாமி சொல்கிறார். நம்ம உயிர் மேலே நமக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி அக்கறை இல்லாதவங்க இந்த வித்தையை வாங்கி பலன் கிடையாது. அதனால தான் இந்த போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறவங்களுக்கு வித்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அவங்க முதல்ல அந்த வித்தையை வாங்குவதற்கு தயாரான நிலைமைக்கு அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பொடியினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த மேலே குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகத்தில் அந்த பொடி போய் விழுந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செதில்கள் எல்லாத்தையுமே அது அரிக்க ஆரம்பிக்குது. அங்கேயும் புண்ணோ இல்லை சளியோ கட்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால பேசுகிறதுக்கு கூட அந்த பிரச்சனையானது ஏற்படுது. அங்கே வாயுனுடைய நடமாட்டத்துக்கு அங்கே தடை ஏற்படுது. அதனால இந்த வாயுவுக்கு கதாகதை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜீவனால் அங்கே வாழ முடியாது. ஸோ தொடக்கத்தில் அது ஜலதோஷம் மாதிரி கூட அந்த பிரச்சனை தொடங்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சளியானது கெட்டி ஆகி அங்கேயே செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு கூட இடைஞ்சல் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. ஒரு கபம் அங்கே அடைக்கப்பட்டு அங்கே பேசுகிறதுக்கோ சுவாசிக்கிறதுக்கோ கூட முடியாத அளவுக்கு போயிடுது. அதனால் இதை பற்றி அவங்க யாரும் யோசிக்கிறது இல்லை. அவங்க அந்த மூக்குப்பொடியை போட்டு அங்கே இருக்கக்கூடிய வகையில் கூட அந்த ஜீவ ஸ்நேகம் இல்லாமல் அந்த கெட்ட பழக்கத்தினால அந்த ஜீவன் அதோகதியாக கீழ்நிலை அடைகிறதுக்கு தான் அவங்க செத்து போகிறதுக்கு தான் உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த புகையிலை, அந்த சுண்ணாம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புகை அந்த ஒரு வெத்தலையோடு சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுண்ணாம்பையும் சேர்த்து தான் சாப்பிட்றாங்க. அந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு அது ரொம்ப இடைஞ்சலான ஒரு நீர். ஏன்னா கார நீர், அதில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம உடம்புல இருந்து ஊறி வரக்கூடிய, அதாவது புருவ மத்தியத்திலேருந்து ஊறி வரக்கூடிய அந்த சுடுநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எச்சில், அந்த உமிழ்நீர் அப்படிங்கிறது அது ஏற்கனவே வயிற்றுக்குள்ளார போச்சுனாலே நல்ல விதமாக தான் சீரணம் ஆகும். ஆனால் அது பத்தாது, இன்னும் சீக்கிரமாக சீரணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வெத்தலை பாக்கு போடுற ஒரு பழக்கமானது இங்கே இருக்குது.
அதனால இந்த விசேஷங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவெல்லாம் வச்சதுக்கப்புறம் அது சீக்கிரமாக சீரணமாகணுங்கிறதுக்காக வேண்டி வெத்தலை பாக்கு போடுற பழக்கத்தை வச்சுருப்பாங்க. அது போட்டால் சீக்கிரம் சீரணமாகாது. அதுக்கு உமிழ்நீர் சேர்ந்து போனால் மட்டும்தான், அதிக அளவில் உமிழ்நீர் நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் மட்டும்தான் சீரணமாகும், இல்லைன்னா அது ஆகாது. அதுக்கு பதிலாக அந்த வெத்தலை பாக்க அவங்க வாயிலேயே வச்சு ரொம்ப நேரம் மென்னுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கார தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பானது இந்த அந்த கன்னத்துக்கு பின்னாடி அந்த வாய்க்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கன்னத்தினுடைய பாகங்கள் எல்லாத்தையுமே அது அரிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அதுவும் ரொம்ப மிருதுவான தோல். அதை அந்த கார நீர் போய் பட்டு அதை அரிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே கூட இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அங்கே பெருசாக ஒரு புண்ணானது ஏற்படுது. அந்த புண்ணு கூட நாளடைவில் சரியாகாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் அதை கண்ணை புற்று அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அது பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் அது நாம் சாப்பிடக்கூடிய அந்த வயிற்று பாகத்தில் கூட அது அஜீரணத்தை தான் ஏற்படுத்துது தவிர எந்த வகையிலையும் சீரணத்தை உண்டு பண்ணுறது கிடையாது. அதனால் இந்த வெத்தலை பாக்கு போடுறது அப்படிங்கிறது அது சீரணம் சீக்கிரம் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது. அது சீரணம் பண்ணுறதை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. உடம்புக்கும் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விவகாரங்களை நாம் விடணும் அப்படிங்கிறதையும் சாமி இங்கே நமக்கு ஒரு சட்டமாக கொடுத்துருக்கார். ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த சட்டங்களை பற்றின விவரங்களை நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து கவனிப்போம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்றதுக்கு இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்த நமஸ்காரங்க. நான் சுப்பிரமணியன் பேசுகிறேன். ஐயா ஆத்த நமஸ்காரங்க. இன்னைக்கு நடவடிக்கை கிரமங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், பேசி நான் படிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஐயா பாலசுப்ரமணியா இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், நீங்கள் இந்த ரொம்ப மனசில் பதிகிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்லோவமாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அப்பாவுடைய இது ஜீவனுடைய சரித்திரம் தான், இது சிவானந்த பிரம்மம்சருக்குன்று தனி ஜீவன் கிடையாது அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சட்ட விதிகளில் 27வது அந்த சட்ட நடவடிக்கை கிரமங்களில் 27 எவ்வளோ முக்கியத்துவம், நம்ம சித்த வித்தியார்த்தியாக இருந்தாலும் சரி, சித்த வித்தியை பெற்றவராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ முக்கியத்துவங்கிறத அதை சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த 6 ஆதாரங்களில் அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம் வரும்போது தான் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறோம். அது எப்படி நான் அதை உள்வாங்கிக்கிட்டேன்னா, ஆமாம், 1000 சொந்த பந்தமோ இல்லை 1000 தெரிஞ்சவங்களோ எங்கே நம்ம வீதியில் போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே கதவை திறந்து உள்ளே உட்காரும் பொழுது அதில் உள்ள நீ ஒரு இருட்டு தென்படுது. ஆனால் போக போக அப்புறம் வெளிச்சம் வந்துடும் அப்படிங்கும்போது அது ஒன்று. ரெண்டாவது உள்ளே வந்தனுமே நமக்கு ஒரு ஹாய், ஒரு ஃப்ரீனஸ், ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அது மாதிரி நம்ம இந்த வித்தை பெற்றவர்கள் அந்த மணிப்புறங்கிற அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ பின்தங்கி இருக்கோம், எவ்வளோ முன்னேறி போக வேண்டியது இருக்குது. அப்போ எல்லாம் வெளியில் என்னதான் இருந்தாலும் யாரும் நமக்கு இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு சுதந்திரம், பூர்ண சுதந்திரம், ஆனந்தம் எல்லாம் கிடைக்கும். அதே அந்த இது பிரகாரம் நம்ம உள்ளுக்குள்ளே வரும்பொழுது நமக்கு எவ்வளோ ஆனந்தம் கிடைக்கிறத சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த ஏகவித சகோதரர்கள் அப்படிங்கிறது அந்த உதிர சகோதரத்துவம் எவ்வளோ முக்கியமானது, அந்த பாயிண்ட் அது நல்லா புரிஞ்சது. இருந்தாலும் இந்த நடவடிக்கை கிரமங்கள் ஒரு இம்மி அளவு கூட பிசகாமல் அதை நம்ம ஃபாலோ பண்ணாக்கா எவ்வளவு லாஸ்ட்டில் ரிசல்ட் நமக்கு வரும், அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ வித்தியார்கள் யார் எந்தெந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிற நமக்கு நாமே அதை அறிஞ்சு இன்னும் மேற்கொண்டு அதை நம்ம அந்த நடவடிக்கை கிரமங்களை அனுசரித்து அதை நம்ம உள்வாங்கி மேலே போகணுங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தி இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. இதை நான் உணர்ந்துக்கிட்டேங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரம். சந்தோஷங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? ப்ளீஸ் பண்ணிடலாங்க. ஓகேங்க. அப்போது நாம் உபதேசம் வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ அதை நாம் நிறைவேற்றுறதுக்கான ஒரு முயற்சியானது எப்போவுமே நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும்.
அதே சமயம் நம்மளால முடிந்த வரை இந்த நடவடிக்கை கிரமங்களை நாம கவனித்து பார்த்து எதெல்லாம் நம்மளால கூடுமான வரையில் அதை நம்ம கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் முன்னமே சொன்னபடி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு டிக் மார்க் போடுற மாதிரி இந்த சட்டங்கள் எல்லாம் ஒரு வரியில் எழுதி வச்சு எவ்வளோ சட்டங்களை நாம் இப்போது கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம், இனி ஃப்யூச்சரில் எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு சாதகமாக இருக்குங்கிறதெல்லாம் முதல்லயே முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான முயற்சி நாம் முன்னெடுத்து வைக்கணும். 30 மார்க்கில் 30 விஷயங்களில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோங்கிறத அப்பப்போ நம்ம கவனிச்சுட்டே வரணும். ஏன்னா இந்த முழுவதுமாக பூர்த்தி அடைந்த நிலைமைக்கு வரும்போது தான் சாமி நம்மளுடைய புத்திரன் அப்படின்னே சொல்கிறார். நம்மளுடைய சட்டங்களையும் சமாஜத்தினுடைய சட்டங்களையும் கடைபிடித்து கொண்டு 24 மணி நேரமும் சித்த விதி அபியாசம் செய்கிறவர்களே நம்மளுடைய புத்திரர் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய புத்திரர்களுக்கு நம்மளுடைய குணாதிசயங்கள் யாவும் வரும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த புத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த சட்டங்களுடைய கடைபிடிக்கிற அந்த விஷயமும் இங்கே ரொம்ப அவசியமாக இருக்குங்கிறத நான் இந்த வேலையில் எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. ஸோ நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய சட்டங்களை தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.